ஹாய். ஸோ அபுதாபி ரீச் ஆனதுக்கப்புறமா ஈவினிங் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே ரொம்ப ஹாட்டாக இருந்தது வெதர். ஸோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அபுதாபி மால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ நாங்கள் உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஒரு சில ஷாப்ஸ்குள்ளே போய் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். அப்போ தான் H&M உள்ளே போகும்போது சில பேபி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஆக்சுவலாக என்ன இன்சிடென்ட்னா இந்த ஃப்ளோர் தாங்க. இந்த ஃப்ளோரில் சடனாக நாங்கள் வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஷாக்கை ஃபீல் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஷாக் ஃபீல் ஆச்சு அகைன் அண்ட் அகைன். ஸோ நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வி காட் டு நோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு. இது காமனாக இந்த ட்ரை ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, டெசர்ட் ரீஜன் இந்த மாதிரி பிளேசஸில் அக்கர் ஆகும். இது ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வாக் பண்ணும்போது ஃப்ளோரில் ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் இன் டர்ன் நெகட்டிவ் சார்ஜஸை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம வாக் பண்ணும்போது நம்ம எதையாவது டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது பேசிக்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இப்போ தான் தெரிஞ்சது இந்த ஸ்டாட்டிக் ஷாக்கை தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஃபன்னியான டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் மாலில் வாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஷாக் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னங்க வாக் சினிமாஸ்ல போய் பாப்கார்ன் வாங்கிட்டு நாங்கள் ரூம் கிளம்பிட்டோம். பை. See you in the next video.